ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐபிஎல் 2026ல் 2ஆம் மேட்ச் கொல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். இதில் நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அலான் அப்புறம் ரஹானே 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. பார்த்தா ரஹானே 37 ரனில் அவுட் ஆகிட்டாப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் வந்தாப்புல. க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அடிப்பாப்புல அப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா அவரும் சர்துல் தாக்கூர் அவருடைய பாலில் விழுந்தாப்புல. ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த சர்துல் தாக்கூர் எந்த ஒரு இதுலையுமே பிரதிபலிக்கலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா வரிசையாக 3 விக்கெட்டை தூக்கிட்டாப்புல. பட் ஓப்பனிங் பரவாயில்ல. இவங்களே ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. எப்படியும் ஒரு 250 260 தாண்டின்னு பார்த்தா கடைசி பார்த்திங்கன்னா 240லே முடிஞ்சு போச்சு. அதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சு. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சர்துல் தாக்கூர் தான் 3 விக்கெட் வாங்கியிருக்காப்புல. அடுத்த செகண்ட் பேட்டிங் விளையாடாங்க. செகண்ட் பேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பிச்சு பார்த்திங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையோடது. ஸோ மும்பைக்கு ஓப்பனிங் ரிக்கல்டனும் நம்ம ரோஹித்தும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக விளையாண்டு கொடுத்தாங்க. அவங்களே ஓரளவு ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்ததுனால கிட்டத்தட்ட 8 ஓவருக்கு கிட்டத்தட்ட 110 ரன் வரைக்கும் வந்துட்டாங்க வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் தானே, அதனால் சீக்கிரமே அடிச்சிட்டாங்க ஓரளவு ஓப்பனிங்கு. கடைசி பார்த்திங்கன்னா திலக் வர்மா ஒரு 20 ரன். அதுக்கப்புறம் நம்ம ஹார்திக் பாண்டியா ஃபைனல் ரன்னை அடித்து வின் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ இது மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு வெற்றி. இந்த வெற்றி அவங்க ஓப்பனிங்கே ஒரு வெற்றியோடு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இவங்களை வெற்றியை பிரகாசிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சேம் டைம் நைட் ரைடர்ஸும் பார்த்திங்கன்னா இதில் வின் தர மாட்டாங்க. அவங்களும் அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.